உன்னை நிலை நிறுத்துவேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. தேவன் உன்னை என்ன சொல்றாரு? நிலை நிறுத்துவேன். இன்றைய தலைப்பு உன்னை நிலை நிறுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். நேற்று காலையில் இந்த வார்த்தையை தான் நாம் தியானித்தோம். அதோட விரிவாக்கத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு காரியம் வந்து நீ தேடிட்டு இருக்கலாம். முந்தி காலத்துலலாம் கவர்மெண்ட் உத்தியோகம்னா கண்ணை மூடிட்டு பொண்ணை கொடுத்துருவாங்க, அப்படி தானே அம்மா? உங்கள் காலங்கள் அப்படி தானே இருந்திருக்கும். மாப்பிள்ளை கவர்மெண்ட் உத்தியோகம்னா டக்குன்னு பொண்ணை கொடுத்துருவாங்க. ஏன் அப்படி? அது ஒரு நிரந்தரமாக இருக்கும். இப்போ வந்து நிறைய ப்ரைவேட் வந்துருச்சு, வேலையெல்லாம் மாறிடுச்சு. ஆனால் அந்த நாட்களில் கவர்மெண்ட் உத்தியோகம்னா அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்குதுன்னா அவ்வளோ ஒரு லக்கு. காரணம் ஏன்னா, காலம் வரைக்கும் கஞ்சி ஊற்றுற அளவுக்கு கவர்மெண்ட்டில் வாங்குகிற சம்பளம் என் மகளை வந்து காப்பாற்றிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இப்போ ஒரு வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை, இன்னொரு கம்பெனி இல்லைன்னா இன்னொரு கம்பெனி, அப்படி மாறிட்டே போயிடல. நிறைய வாய்ப்புகள் வந்துருச்சு. அந்த நாட்களில் இது ஒரு ஸ்டாண்டர்டு, ஒரு நிலையான ஒரு காரியம். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம யோசிக்கலாம், நம்ம வாழ்க்கையில் இன்னும் நிலையாக ஒரு காரியம் இல்லை, நிலையாக ஒரு வேலை இல்லை, நமக்குன்னு தங்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, நமக்குன்னு ஒரு சொந்த நிலையானது இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் நிலை நிறுத்துவேன்னு சொல்கிறார். உன்னுடைய பொசிஷனை, உன்னுடைய இடத்தை நீ தக்க வைத்துக் கொள்வாய். உன்னுடைய நிலைமையை நீ தக்க வைத்துக் கொள்வாய். நாங்கள் அதெல்லாம் இழந்துட்டோங்க, நிறைய இழந்துட்டோம் என் வாழ்க்கையில், எவ்வளோ பட்டுட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? திரும்பவும் நீங்கள் இழந்ததை எல்லாவற்றையும் தேவன் திரும்ப நிலைநிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. நீ என்னென்ன இழந்தியோ, எவ்வளோ உன்னை இடத்தில் கொள்ளையிட்டார்களோ அத்தனைக்கும் தேவன் சரி கட்டி திரும்ப உனக்கு அளிக்க போகிறார். இரட்டிப்பான நன்மைகளால் அளிக்க போகிறார். ஹல்லேலூயா. உன்னை பட்சித்த வருஷங்கள் எல்லாவற்றையும் தேவன் திரும்பவும் உனக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன் அந்த வார்த்தை. யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, முசுக்கட்டை பூச்சிகள் பட்சித்த வருஷத்தின் விளைவை கர்த்தர் உனக்கு திரும்ப தருகிறேன்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம். 25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சுக்களும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சு, பச்சை புழுக்கள், இதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய செல்வங்களை, உங்களுக்கு உண்டானதை பட்சித்து போட்டது, அழித்து போட்டது. நம்ம சுற்றி உள்ளவங்க தான் இவங்கெல்லாம். என்ன பண்ணாங்க? இங்கே வெட்டுக்கிளிகள் சொல்லி போட்டிருக்கு. நம்ம கூட இருந்த மனுஷ மக்களே, நம்ம முன்னோர்களே, அவங்கள என்ன பண்ணாங்க? நமக்கு உண்டான ஆதாரத்தை, ஒரு அடைக்கலத்தை அவங்க அழித்து போட்டுக்கலாம். நமக்கு இன்னைக்கு அது கிடைக்காமல் போயிருக்கலாம். அதை அனுபவிக்கிறது நம்ம இன்னைக்கு அது நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கலாம். அது இருந்துருந்துச்சுன்னா நீ நல்லா இருப்பேனே அப்படின்னு. நிறைய பேர் சொல்லுவாங்களே, எங்கள் தாத்தாலாம் அப்படி வாழ்ந்தாருங்க, அவர் சொத்துக்கள் இருந்துச்சா நீ பாதி ஊர் எங்களுக்கு தான் சொந்தம், அப்படி வாழ்ந்துற மனுஷன் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய ஜனங்க இன்னைக்கு அப்படி தான் ஏமாந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த நாட்களில் அந்தளவு விவரம் தெரியல. தங்கம்லாம் நிறைய வீட்டில் சும்மா கிடக்குமா. ஒரு அம்மா சொன்னாங்க, அந்த நாட்களில் காசு இருந்துச்சான், நிறைய காசு இருந்ததுக்கு என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா வந்து கிராமத்தில் இருக்கா. அவங்க சொன்னாங்க, என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தது, நிலம் விற்று அந்த காசை வச்சு தங்கம் வாங்கலாமா பாத்திரம் வாங்கலாமான்னு 2 ஆப்ஷனா. நீங்களாக இருந்தால் என்ன வாங்கியிருப்பீங்க? இன்றைக்கி ரேட்டு ஏறி போச்சு, அதனால் நமக்கு தெரியுது. அன்றைக்கி தங்கம் வாங்கலாமா பாத்திரம் வாங்கலாமான்ற ஆப்ஷனில் அவங்க பாத்திரங்களை வாங்கி அடுக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள் அவங்களுடைய. ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக பாத்திரங்கள்லாம் அடுக்கி நல்லா பல இருக்கும். அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க. அன்றைக்கி விவரம் தெரியல எனக்கு. இது வாங்கின காசுக்கு அது வாங்கலாம் தான் போனது, நாங்கள் தான் சொல்லி பாத்திரம் வாங்கிட்டோம் அப்படின்னு. அன்றைக்கி பாத்திரங்கள் தான் முக்கியமாக இருந்துச்சு. இனி தங்க விலை இப்படி ஏறும்னு தெரிஞ்சிருந்தா அன்றைக்கே வாங்கியிருந்தா நான் கோடீஸ்வரன் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உங்களிடத்தில் இருந்ததை பட்சித்து போட்டது, உங்கள் கையில் இருந்ததை பிடுங்கினாங்க. யாரோ பிடுங்கிட்டாங்க. யாரோ உங்களுடைய நன்மையை அவங்க அனுபவிச்சாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனை அவர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கீங்க. கர்த்தர் இதை பார்த்தார் இல்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், அதெல்லாம் பட்சித்த வருஷங்கள், அதெல்லாம் அழிஞ்ச காலங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு.
நான் என்ன செய்வேன்? அதெல்லாம் திரும்ப உனக்கு தருவேன். அல்லேலூயா. நீ என்ன என்ன இழந்தியோ, உன்னுடைய முன்னோர்கள் என்ன என்ன இழந்தார்களோ அவைகள் எல்லாவற்றையும் நான் திரும்ப உனக்கு கொடுக்க போகிறேன். ஆமென். அங்க சொல்லப்பட்ட அந்த பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்க எவ்வளவு நல்லா இருந்தீங்க அந்த ஊர்ல, இன்னைக்கு கர்த்தரை நம்பி வந்திருக்கீங்க. அன்னைக்கு நீங்க நல்லா இருந்தது காட்டிலும் இன்னைக்கு கர்த்தரை நம்பி வந்ததால அதை விட கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அதை விட கர்த்தரை உயர்த்த போகிறார். அந்த பொருட்கள் எல்லாம், அந்த செல்வங்கள் எல்லாம், அந்த ஆதரவெல்லாம் இருந்திருந்தா நான் எவ்வளவு நல்லா இருந்திருப்பேன் நீங்க நினைக்கிறீங்களோ, அதை விட அதிகமாக நீங்க கர்த்தரை நம்பி வந்ததால கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். அன்னைக்கு இருந்ததை வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஓல்ட் ஆயிருப்பீங்க. நீங்க என்ன ஆயிருப்பீங்க? ஓல்ட் ஆயிருப்பீங்க. ஓல்டு யாராவது விரும்புவாங்களா? நியூவா இருக்க தானே விரும்புவாங்க. தங்கமே சொல்லுங்க, பழைய மாடல் இருந்துச்சுன்னா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, பிடிக்காது. இப்ப தங்கம் வாங்கி வச்சாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த காலத்துல புது புது டிசைன்லாம் வந்துடும். அப்ப இந்த டிசைன்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ புதுசு தான் பிடிக்குது. அப்ப அன்னைக்கு இழந்தவைகள்லாம் உங்க கையில இருந்திருந்தா அது இன்னைக்கு ஓல்டா இருக்கும். ஆனா கர்த்தர் நியூ அப்டேஷனை, புது காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த நவம்பர் மாதத்துல கர்த்தர் உன்னிடத்துல ஒரு புதிய காரியத்தை, உன் குடும்பத்துல ஒரு புதிய காரியத்தை, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார். நீ எதிர்பார்க்காத அந்த நன்மையை நீ தேவனிடத்திலிருந்து பெற போகிறாய். கர்த்தர் உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நீ இழந்த எல்லாவற்றையும் இந்த மாதத்துல கர்த்தர் திரும்ப அளிப்பார். கர்த்தர் வல்லமையான காரியங்களை உன்னிடத்துல செய்வார். அதெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு யாரும் இல்லைங்க. அந்த நேரத்துல எங்களுக்காக சப்போர்ட்டுக்கு 4 பேர் பேசுறதுக்கு இல்லை. எங்க கூட நிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இல்லை. அதனால இழந்துட்டோம். உங்களுக்காக யாரும் இல்லாதால நீங்க இழந்துட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்காக உங்க கூட நிற்கிற கர்த்தர் இருக்கிறார். சகலத்தையும் படைத்த கர்த்தர் இருக்கிறார். சர்வத்தையும் உண்டாக்கின கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்காக பேச போகிறவர் அவர்தான். உங்களுக்காக நியாயம் தீர்க்க போகிறவர் அவர்தான். அவர் உங்களோடு இருந்து நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. நான் சொல்ற பேங்க்ல நகை வச்சிருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க? நகை வச்சிருக்கீங்களா பேங்க்ல? நீங்க திருப்பிக் கொள்வீங்க. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசி. நிறைய பேர் ஏலத்துக்கு போச்சுன்னு நினைப்பாங்க. கர்த்தர் திருப்பி கொள்ளத்துக்கு உதவி செய்வார். யார்கிட்டயாச்சும் அடமானம் வச்சிருக்கீங்களா? கர்த்தர் திருப்பி கொள்ள உதவி செய்வார். நீ ஒரு இடத்துல அடிமையா இருக்கணுன்றது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. நீ ஒரு இடத்துல கை கட்டி வாழணுன்றது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. நீ ஒரு இடத்துல அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க பார்வோன் இடத்துல அடிமையா இருக்காங்க. அப்பதான் அந்த வார்த்தை சொல்லப்படுது. யாத்திராகமம் 9:16. அவர் வல்லமையான காரியங்களை நடப்பிக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம், எத்தனை வருஷம்? 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க. மோசே என்கிற ஒருவனை எழுப்பி போய் பார்வோனுக்கு முன்னாடி பேச வைக்கிறார், என் ஜனங்களை போக விடுன்னு சொல்லி. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அப்படியா, தேவனுக்கு ஆராதனை செய்ய போகணுமா, சரி கூட்டிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க திரும்பி வரத்துக்குள்ள அவனை வர சொல்லு, அப்படிலாம் அனுப்ப முடியாது. இது போல சரிப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கடினப்படுத்தி எத்தனை முறை தெரியுமா? 10 முறை எகிப்தின் ராஜா பார்வோன் அவங்கள அனுப்பவே இல்லை. இவர் இதை கேட்கும் பொழுது, நார்மலா அடிமைகள் வேலை செய்தாங்க இல்லையா, அந்த வேலையை இன்னும் 2 மடங்கு ஆக்கினாராம். இன்னும் டஃப் ஆக்கினார் வேலையை. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு அடிமைகளா இருந்திருப்பாங்க. அடிமைகள்லாம் சந்தோஷமா வாழ முடியுமா? சுதந்திரமா செய்ய முடியுமா? அவங்களால ஒன்றும் சிந்திக்க முடியாது. இன்னைக்கு அடிமை வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். யாரோ உன்னை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சொல்றது மீறி என்னால் செய்ய முடியல. குடும்பத்துல ஒரு நபர் இருப்பார், அவர் சொல்றதுதான் செய்யணும், அவர் செய்யறது தான் நம்ம ஆமோதிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு அடிமையின் வாழ்க்கை, அந்த கட்டுகளை தேவன் உடைக்க போகிறார். நீ சுதந்திரமாய் வாழும்படியாக தேவன் செய்ய போகிறார். கர்த்தர் உனக்கு அனந்த ஞானத்தை தரப்போகிறார். உன்னுடைய வேலையில ஒரு ஆசீர்வாதம். உன்னுடைய மேனேஜருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
இனிமேல் கர்த்தர் உன் மூலியமா அந்த வேலையை ஆசீர்வதிக்க போகிறார். நீ இருக்கிறதால அந்த வேலை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நீ இருக்கிறதால அந்த கம்பெனி லாபத்தை பார்க்க போகிறது. மேனேஜர்ஸ் உங்களை ஆள மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அந்த இடம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் தான். கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்தா அங்க அவங்களுக்கு வெற்றி தான். கடந்த வாரத்தில் ஒரு இந்தியன் டீம், உமன் டீம்ல அவங்க வின் பண்ணாங்க பார்த்தீங்களா கப்பு. அவங்கள ப்ரேயர் பண்ணி அனுப்புறாங்க. எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்க? அவங்கள ப்ரேயர் பண்ணி அனுப்புறாங்க. தேவ பிள்ளை ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அவங்க மூலியம் ஆசீர்வாதம் தான். அவங்க மூலியம் யாரெல்லாம் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இழந்து போனதை தேடுறதுக்காக தான் தேவகுமாரன் வந்தார். மீட்பதற்காகத்தான் தேவகுமாரன் வந்தார். இயேசு கிறிஸ்து வந்தார். நான் வாழ்க்கை இழந்து போயிடுச்சா, தொலைந்து போயிட்டா, உன்னைய தேடி கொண்டு வந்து உன்னை கட்டுறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்க. நீ கர்த்தருடைய கரத்துல ராஜ முடியாய் இருக்கிற. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீ இழந்ததை திரும்ப தருவேன்னு சொல்ற. உன்னை திரும்ப அந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவேன். உனக்கு திரும்ப அந்த மரியாதையை கொடுப்பேன். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த கண்கள் பார்க்க போகிறது. நீ சுபிக்ஷமாய் வாழ போகிறாய். உன் குடும்பம் திரும்பவும் தழைத்தோங்க போகிறது. ஒரு ஜென்ரேஷன் சேஞ்சஸ் வருங்க. ஒரு ஜென்ரேஷன் கஷ்டப்பட்டு உழைக்கும், நல்ல வசதியா வரும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஜென்ரேஷன் அந்த வளர்ச்சியை வச்சுக்கிட்டு அழிவை கொண்டு வருவாங்க. திரும்ப கீழே வருவாங்க. திரும்ப உயர்த்தப்படுகிற நாட்கள் வரும். அந்த நாட்கள் தான் இந்த நாட்கள். அந்த சந்ததி தான் இந்த சந்ததி. உன் குடும்பத்துல ஆண்டவர் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறான்னா நீ கீழே கிடப்பதற்கல்ல, உன்னுடைய குடும்பத்தை உயர்த்துவதற்கு தான். இந்த சந்ததியில கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். இதுவரைக்கும் இந்த சந்ததிகள் முன்னோர்கள் பார்க்காத வளர்ச்சியை உன் மேல, உன் பிள்ளைகள் மேல தேவன் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கர்த்தர் தரப்போகிறார். இதெல்லாம் ஏன் நடக்க தெரியுமா? நீ கர்த்தருடைய ஜனமாய் இருப்பதனால்தான். நீ கர்த்தருடைய ஜனமாய் இருப்பதனால்தான் கர்த்தர் இந்த ஜனத்தோட மிக பெரிய வல்லமையான காரியத்தை செய்ய போகிறார். ஏன் அவர் செய்ய போறார்? அந்த வசனம் சொல்லுது, அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படும்படியாக. அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுறதுக்கு, தேவனுடைய நாமம் இந்த சந்ததியில, இந்த ஜனங்கள்ல, இந்த மனிதனோடு இருந்து வல்லமையான காரியம் செய்யப்பட்டது என்று ஜனங்கள் சொல்வார்கள். அதற்காக தேவன் உங்களை உயர்த்த போகிறார். அவருடைய நாமம் உன் மூலமாக மகிமைப்பட போகிறது. அதற்காக தேவன் உன்னை நிலைநிறுத்த போகிறார். அவர் தமக்கு சொந்த ஜனமாய் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நீ நினைச்சிட்டு இருக்கலாம், இனி நான் சாதாரணமா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இனி யாரு நான் ஒன்றும் பெரிய செலிபிரிட்டி கிடையாது, நான் ஒரு பெரிய ஃபேமஸ் ஆள் கிடையாது, என்கிட்ட பெரிய டேலண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, நான் வெளியில தெரியாது, நான் ஏதோ ஒரு மூலையில இருக்க ஒரு சாதாரண மனுஷன், ஒரு சாதாரண மனுஷி அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னையே கொண்டுதான், உன்னைய கொண்டுதான் எழுப்ப போகிறார். உன்னைய கொண்டுதான் ஆசீர்வதிக்க போகிறார். ஜனங்கள் திரளாய் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு சாதாரணமா இருக்கலாங்க, ஆனா இதே சாதாரணமா என்னைக்குமே தேவன் வைக்க மாட்டார். யூ ஆர் த ஸ்பெஷல். நீங்கள் சாதாரணவர்கள் அல்ல. உங்க மனசுக்கு அது புரிய வைங்க. மனசு சொல்லுது, நீ சாதாரணமானது, தினம் வேலைக்கு போறோம், வர சம்பாதிக்கிற, ஏதோ காசு வாங்குற, பொழப்ப ஓட்டுற, கடனை கட்டுற, வாழ்க்கை ஓடுது, வண்டி ஓடுது, ஏதோ படிக்கிற, அவ்வளோதான் அப்படின்னு, ஒரு 4 எழுத்து படிக்க தெரியும், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கேன், இவ்வளோதான் என்னோட தகுதி அப்படின்னு நீ நினைச்சிருக்க. உனக்குள்ள நீ சொல்லிட்டு இருக்க. அதை உடை தெரி, கர்த்தருக்கென்று நீ ஸ்பெஷல். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், உன்னை உயர்த்துவதற்கு திட்டமா இருக்கிறார். ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ, எஸ் ஐ ஆம் த ஸ்பெஷல் அப்படின்னு யாரெல்லாம் அதை அக்செப்ட் பண்றீங்களோ, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? டிக்ளைன் கொடுத்துட்றோம். அந்த ஒரு புது ஆப் நம்ம இப்போ மொபைலில் ஏற்றும் போது என்ன பண்ணுறோம்? அக்சஸ் கொடுக்குறோமா இல்லையா? பெர்மிஷன் கொடுக்குறோமா இல்லையா? அப்போ தான் அந்த ஆப் என்ன ஆகும்? நம்ம ஃபோனில் ஒர்க் ஆகும். ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச கருவி அதை மாதிரி செய்யுதுன்னா, ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நம்ம அக்செப்ட் கொடுக்காம டிக்ளைன் கொடுத்தா அது எப்படி நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யும்? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்றால் யூ கிவ் த அக்சஸ், யூ கிவ் த பெர்மிஷன். அது உன் வாழ்க்கையில் நீ கொடுத்துட்டேன்னா உன் வாழ்க்கை வளர ஆரம்பிச்சிடும், உன் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில கிரியை செய்யும். அந்த வார்த்தைக்கு ஒபே பண்ணணும், கீழ்ப்படி. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வார்த்தை கீழ்ப்படியாத வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள வரவே வராது. அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுது, உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம். ஷியாமலா வாசிப்பாங்களா அந்த அதிகாரம்?
என்ன அதிகாரம் வாசிப்பாங்க? 28ஆம் அதிகாரம் வாசிப்பாங்க. அந்த நீ உன் 28ஆம் அதிகாரத்துல தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஆமென். 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்க 9ஆம் வசனத்திலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு, முதலாவது காரியம், உன்னை கர்த்தர் திரும்பவும் நிலைப்படுத்தணும். அப்படின்னா நிலைப்படுத்தணும், மறுபடியும் ரீபொசிஷன், ரீஸ்டோரேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீ முதலாவது செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள். இரண்டாவது காரியம், அவர் வழிகளில் நடக்கும்போது, இரண்டாவது காரியம் அவர் வழிகளில் நட. முதலாவது காரியம் கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள். இரண்டாவது காரியம் அவருடைய வழிகளில் நட. இந்த ரெண்டு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்தோமானால் கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். இந்த ரெண்டு காரியம் நம்ம வாழ்க்கையில பண்ணோம்னா அவர் அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். அவர் ப்ராமிஸ் பண்ணபடி he promised to us do that all the things. எல்லா காரியத்தையும் நமக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, ஆணையிட்டு இருக்கிறார். அவர் ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும், அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். அவருடைய கட்டளை, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம காது கொடுத்து கேட்கணும். அது காதுகளை போகும்போது நமக்கு விசுவாசம் அதிகரிக்குது. நல்லா பாருங்களேன், சர்ச்சுக்கு வரும்போது அங்கே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு விசுவாசம் வளருதா? கர்த்தர் செய்வார், நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவார், நம்மளை கண்டிப்பாக உயர்த்துவார், அந்த விசுவாசம் வருதா? சபைக்குள்ள என்னைக்காச்சும் வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது சோர்வோடு போயிருக்கோமா? ஒரு நாள் கிடையாது. ஏன்னா கர்த்தர் நம்ம என்கரேஜ், எக்யூப்பிங் அஸ், நம்மளை உருவாக்குகிறார். உடைந்து போய் உள்ள வரும்போது அதை உருவாக்கி கட்டி திரும்பவும் உயர்த்துகிறதுக்காக அனுப்புகிறார். ஆனால் இந்த உலகம் அப்படி இல்லை. நம்ம எவ்வளோதான் ட்ரெயின் பண்ணி, நம்ம எவ்வளோதான் எஃபோர்ட் போட்டு நம்ம போய் நின்னா, என்னத்தை பெருசாக பண்ணிட்ட? நம்ம எவ்வளோ பண்ணாலும் சரி, நம்மளுடைய அந்த முயற்சிகளை, அந்த பிரயாசத்தை பார்க்க மாட்டாங்க. அப்படி என்னத்தை பண்ணிட்ட நீ அப்படின்வாங்க. அப்போ என்ன ஆகும்? அவ்வளோ பிரயாசத்துக்கு ஒரு பலன் இல்லாமல் போயிடும், மனசு உடஞ்சி போயிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டனே இவங்களுக்காக, இவ்வளோ நேசித்தனே இவங்களுக்காக, கடைசியில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்களே. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லைங்க. உங்களுடைய பிரயாசத்தை கனப்படுத்துகிறார், உங்களுடைய முயற்சிகளை கனப்படுத்துகிறார். நீங்க தோல்வி அடைந்தாலும் ஆண்டவர் தட்டி கொடுக்கிறார். மறுபடியும் ட்ரை பண்ணு, கண்டிப்பா முடியும். இந்த ஒரு முறை ட்ரை பண்ண, சோர்ந்து போய் படுத்திருப்போம். இந்த ஒரு முறை ட்ரை பண்ண, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எத்தனை முறை பேதுரு வலை வீசி வெறும் கையோட திரும்பினார் காலையில. ஆனா சொல்றாரு, என் வார்த்தையின்படி நீ வலையை போடு, ஆழத்துல போடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல, இன்னும் ஒரு முறை நீ ட்ரை பண்ண. யாருக்கோ சொல்றார், நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க, முயற்சி பண்ணிட்டு இருக்க, தோத்து போயிட்டே இருக்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு இன்னும் ஒரு முறை நீ ட்ரை பண்ணு, கர்த்தர் உன்னை வாய்க்க பண்ணுவார். இந்த மாதத்துல இத்தனை மாசம் நீ ட்ரை பண்ண, சக்சஸ் கிடைக்கல, இந்த மாசத்துல நீ ட்ரை பண்ணு, கர்த்தர் உனக்கு சக்சஸ் கொடுப்பார். ஆண்டவருடைய பலத்த கரம் உன்னோட இருக்கும், வல்லமையான செயல் உன்னோட செய்வார். அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படும்படியாக கர்த்தர் உனக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ண போறார். இந்த மாசத்துல, நவம்பர் மாசத்துல, you gonna be to the historical record. ஒரு வரலாற்றை நீ பதிவு பண்ண போற உன் வாழ்க்கையில. ஒரு முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட்டை இந்த மாசத்துல நீ பண்ண போற. கர்த்தருடைய கட்டளையை கைக்கொள், அவருடைய வழிகளில் நடக்கும்போது அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், அவருடைய பரிசுத்த ஜனமாய் உன்னை நிலைப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் நம்மை உருவாக்குது. அவருடைய கட்டளைகள் நடக்கும்போது அந்த வார்த்தை நம்ம என்ன செய்யுதுன்னா உருவாக்குது. திருச்சபைக்கு ஏன் வர்றோம்? வாரம் ஏன் வர்றோம்? அந்த வார்த்தையினால் நாம் உருவாக்கப்படுகிறோம். இந்த உலகத்தில் நம்முடைய முயற்சிகளோடு, நம்மளுடைய பிரயாசங்களோடு நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது. நம்முடைய பிரயாசம்லாம் தோல்வியை தரும். கடன் இருக்கா? அந்த கடன்லாம் அடைக்கிறதுக்கு வருமானம் வருது, ஆனால் பத்தலை. இன்னைக்கு ஏன் கடன் வாங்குறோம்? நமக்கு வருமானம் பத்தலை, நமக்கு தேவை அதிகமாகுது, நாளுக்கு நாள் விலைவாசி உயருது, அதை சமாளிப்பதற்காக கடன் வாங்குறேன். வாங்கின கடனை திருப்ப கட்ட முடியாத இன்னொரு கடன் வாங்குறேன். கடனு மேலே கடன், வட்டிக்கு மேலே வட்டி. இன்னைக்கு அதை அடைக்கிறதுக்கு ஒரு பெரிய மலை மாதிரி நிற்குது. நம்முடைய சம்பளம் பார்த்தோன்னா அதில் ஒரு சின்ன ஒரு கையளவு தான் இருக்குது. இந்த சம்பளத்தை கொண்டு இவ்வளோ பெரிய கடனை அடைக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது.
ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா, கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார் என்றால் அந்த கடனை இந்த சம்பளத்தை கொண்டு அடைக்க முடியும். அது எப்படிங்க பாசிபிள்? கொஞ்சம் தான் இருக்கு, அது பெருசா இருக்கு. ஆண்டவர் அற்புதம் செய்து காட்டியிருக்கிறார். 2 அப்பம் 5 மீன் 5000 பேர் சாப்பிட்டாங்க. இஸ் இட் பாசிபிள்? இது நடக்குமா? ஆனா ஆண்டவருடைய கணக்கே வேற கணக்குங்க. ஆண்டவருடைய கணக்கு வேற. அவர் மல்டிப்ளை பண்ணி ஆசீர்வதிப்பார், பெருக செய்வார். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பெருக செய்வார். உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெருக செய்வார். அந்த ஆசீர்வாதங்கள் போதும். அந்த கட்டளை, அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை உருவாக்கும். டெசர்ட், பாலைவனம், வறண்ட பாலைவனம். இப்போ ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு தெரியுமா? இஸ்ரேல் நாடு ஒரு பாலைவன தேசம். அங்க வந்து எந்த ஒரு பாலைவனத்துல என்னங்க வளரும்? ஒண்ணுமே வளராதுல. ஆனா அந்த இடத்துல பயிரிட்டு அந்த இடத்த ஈல்டு பார்க்கறதுக்கு, அதாவது என்ன சொல்லுவாங்க, விளைச்சலை பார்ப்பதற்கு ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு. இஸ்ரேல் கண்டுபிடிச்சிருக்காங்க. பயிரை விளைவிக்க செய்கிறாங்க ஒரு பாலைவனத்துல. அதுக்கு தண்ணி பாய்ச்சணும், எவ்வளோ காரியம் இருக்கு. ஆனால் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிப்பு மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான். ஏன்னா யூதர்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஞானம் இருக்கு. கர்த்தர் அவங்களை விசேஷித்த ஞானத்தினால் நிரப்பியிருக்கிறார். அதனால ஒரு பாலைவனத்துல ஒரு அரிசியை விளைவிக்க மனுஷனால் முடியும்னா, ஒரு பாலைவனம் போன்ற ஒரு வறண்ட சூழ்நிலையை மாற்றுவதற்கு தேவனால் கூடும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை, வறண்ட வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவனால் கூடும். ஆசீர்வாதமான பசுமையான வாழ்க்கையாய் மாற்றுவதற்கு தேவனால் கூடும். உன்னுடைய வாழ்க்கை நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய், எப்போதும் தப்பாமல் இலையை தருகிறதாய், பச்சையான ஒலிவ மரத்தை போல தேவன் செழிப்பாய் மாற்றுவார். இது கர்த்தரால் மட்டும்தான் நடக்கும். மனுஷரால் கூடாத காரியம். தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. எப்போ நீங்க தேவனை நம்பி இருக்கீங்களோ உங்க வாழ்க்கை மாறுங்க. உங்களுடைய சூழ்நிலை மாறும், உங்களுடைய ஞானம் மாறும், உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் மாறும். புது புது ஐடியாஸ் தேவன் கிரியேட்டிவிட்டியா உங்களுக்கு தருவா. ஒரு இன்னோவேட்டிவா நிறைய நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க குடும்பம் வேற லெவலுக்கு மாறும். உலகத்துல பார்க்கலாம்ல, திடீர்னு ஃபேமஸ் ஆயிடுவாங்க. ஒரு ரீல்ஸை போடுவாங்க, ஃபேமஸ் ஆயிடுவாங்க. நீங்க நமக்கு ரீல்ஸை போட தெரியாது, எங்கிட்டு போய் என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தேவ சமூகம் மட்டும்தான். நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கலைங்க. நான் வேர்ல்டு ஃபுல்லாக ஆசீர்வாதமாக இருக்கணும். என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமாக நான் இருக்கணும். நிறைய பேருடைய இன்னொரு பக்கம் இருக்கு. எல்லா செலிபிரிட்டிஸோட இன்னொரு பக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப கேவலமாக இருக்கும். ரொம்ப கேவலமாக இருக்கும். அவங்க அழகாக மேக்கப் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம ரீல்ஸ் பார்க்கும்போதெல்லாம் இப்படிலாம் வாழணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். நம்ம ரீல்ஸை தலைமை இவங்க பாரு நேற்று வளர்ந்தவங்க இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. அவங்களுடைய இன்னர் வாழ்க்கை, அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். அவங்கள கேர் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களோட பர்சனலாக பேசி பார்த்தா தெரியுங்க, அவங்கள கேர் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு பாசம், உண்மையான பாசம் செலுத்துறது யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் சொத்து சுகம் எல்லாமே இருக்குது. நினச்ச நேரத்தில் ஃப்ளைட்டில் பறக்கலாம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்காது. அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களோட இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு பொய்யான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கும். கடைசி காலங்களை பார்க்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. கடந்த வாரத்தில் என் நண்பருடைய ஹோம் முதியோர் இல்லத்தில் அவர் சொன்ன ஒரு காரியம், ஒரு வயதான ஒரு ஐயா இறந்துட்டார். அவங்க பிள்ளைகள் இறந்துட்டாங்கன்ற செய்தி அவங்களுக்கு சொல்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க? தான் தகப்பனார் இறந்துருக்கான்னா ஓடி பார்ப்பாங்களா இல்லையா? நாளைக்கு வரேங்க, நாளைக்கு என்ன பண்ணுங்க, நேராக சுடுகாட்டுக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு. நீங்களே கொண்டு வந்துடுங்க, அங்கேயே வச்செல்லாம் முடிச்சலாம் அப்படின்னு. ஒரு தகப்பனார் இறந்துருக்கிறார். இவர் சொல்கிறார், இறந்துட்டாங்க, நாங்கள் ஹோமில் அவ்வளோ நேரம் வைக்க முடியாது அப்படின்றார். அப்போ சொல்கிறாங்க, இத்தனை நாள் பார்த்துக்கிட்டீங்களா, இந்த ஒரு ராத்திரி பார்த்துருக்கிறது என்ன உங்களுக்கு, பார்த்துங்க அப்படின்னு சொல்லி. ஹோமில் வைக்க முடியாது, மற்றவங்கெல்லாம் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி, ஒரு ஆம்புலன்ஸ் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காராம். ஒரு வண்டியில், ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியில் நைட்டெல்லாம் வச்சுருப்பாங்க போல். எவ்வளோ ஒரு கடினமான நிலைமை பார்த்தீங்களா? ஒரு மனிதன் இறந்த பிறகு கூட அவனுடைய வாழ்க்கை ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் தேவனை நம்பி இருக்கிற நம்மை தேவன் கைவிட மாட்டார். கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார். மரண பரியந்தம் நம்மை காப்பாற்றுவார். உண்மையுள்ள தெய்வம் அவர். சொன்னவர் மனுஷன் அல்ல,
சொன்னவர் தெய்வம், வாக்கு கொடுத்தவர் தெய்வம். உங்க வாழ்க்கையை காப்பாற்றுகிறவர் அவர். உங்க வாழ்க்கையை திரும்ப கட்டுவார். தேவனிடத்துல அவருடைய வார்த்தையை கை கொள்ளுங்க, அவருடைய வழிகள்ல நடங்க. கர்த்தர் தமக்கு பரிசுத்த ஜனமாய் அவர் நிலைப்படுத்துவார். அவர் பரிசுத்த ஜனமாய் நம்ம இருக்கும்போது அவருடைய அரவணைப்புல இருக்கும், அவருடைய பாதுகாப்புல இருக்கும், அவருடைய வழி நடத்தல், அவருடைய கைடன்ஸ்ல இருக்கும். அவர் சொல்வார், நீ அடுத்து இந்த வேலையை செய், அடுத்து இந்த காரியத்தை நடப்பேன்னு சொல்லி. நீ உன்னுடைய வேலையில அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நடந்தனா, யூ கெட் த ப்ரமோஷன்ஸ், யூ கெட் த ஹையர் போஸ்டிங்ஸ். உன் வாழ்க்கையில அதிகமா வளர்ச்சியை பார்ப்ப, உயர்வுகளை பார்ப்ப. எப்ப பார்ப்பனா, அவருடைய வார்த்தையில் நடக்கும்பொழுது தான் பார்க்க முடியும். அவருடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில உயர்வுகளை பார்க்க முடியும். நம்முடைய பலன், நம்முடைய ஞானம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம எவ்வளவு யோசிச்சாலும் நமக்கு தோணவே தோணாது. ஆனா ஜெபம் பண்ணிட்டே இருங்க, தேவனுடைய வார்த்தையை சிந்திச்சுட்டே இருங்க. இந்த வார்த்தையில தான் கிரியேட்டிவிட்டியே இருக்கு. இன்னைக்கு கிரியேட்டிவிட்டிக்கு தான் வேர்ல்டு வந்து முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த வார்த்தையை நீ தியானித்தா உனக்குள்ள ஒரு நாள் சடனா ஒரு ஐடியா வரும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், கர்த்தர் சக்சஸை கொடுப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இன்னோவேட்டிவ் தான் மதிப்பே இருக்கு. அரைச்சமாவை அரைக்கிறது யாருக்கும் விருப்பம் இல்லைங்க. புதுசா புதுசா வேற என்ன வந்திருக்கு, வேற என்ன வந்திருக்கு, வேற என்ன டெக்னாலஜி வந்திருக்கு. டெக்னாலஜி யோசிக்கிற நம்ம வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையும் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு, அன்பின் அரவணைப்புல கொண்டு போறதுக்கு, பாசத்தோட கொண்டு போறதுக்கு, உண்மையாய் இருப்பதற்கு இந்த வேதம் நமக்கு உதவி செய்யுது. உறவுகளை கட்டி எழுப்புவதற்கு இந்த வார்த்தை நமக்கு உதவி செய்யுது. அவர் தம்மை பரிசுத்த ஜனமாய் உங்களை நிலைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன்னை திரும்பவும் அந்த பொசிஷன்ல நிலைவர பண்ணுவார். நீ இழந்ததையெல்லாம் கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுப்பார். அவருடைய வார்த்தையை கைக்கொள். அவருடைய வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களே, வீட்டில் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கலாம். யார் வீட்டை ரொம்ப நேசிக்கிறாங்களோ, யார் வீட்டை ரொம்ப கேர் பண்ணுறாங்களோ அவங்க பாடுபடுவாங்க. அனுபவிச்சிருக்கீங்களா? மித்தவங்களாம் பொறுப்பு இல்லாதவங்களாம் எப்படி இருப்பாங்க? ஜாலியாக இருப்பாங்க, போகிற போக்கில் போவாங்க, வரல வருவாங்க. ஆனால் யார் ஒருத்தர் தான் குடும்பத்தை உயர்த்தணும், தான் குடும்பத்தை நேசிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? பாடுபடுவாங்க. அம்மாவா இல்லையா? நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க. ஆண்டவர் வந்து சொல்றார், கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் என்ன சொல்றாருங்க? உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிறுத்துவார், நிலை நிறுத்துவார். உன்னை திரும்ப அந்த பொசிஷன்ல கொண்டு வரதுக்கு கர்த்தர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ கஷ்டப்பட்டு இருக்க வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியும். நீ பாடுபட்டு இருக்கிற அந்த பிரயாசத்தை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் திரும்ப சொல்றார், கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நீ உன்னை ஆண்டவர் பலப்படுத்துறார். இன்னும் அந்த உத்தமத்துல நிலை கொண்டிருங்க. என்னத்தை இவங்களுக்கெல்லாம் செஞ்சுட்டு என்ன நடக்க போகுது, என்ன பண்ணிட்டாங்க இவங்க? மனுஷரிடத்துல நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரப்போறது கிடையாது. நன்றி பலி நன்றி எல்லாம் நமக்கு வரப்போறது கிடையாது. ஆனா உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் பார்த்து கனப்படுத்துகிறார். உங்களுக்கான ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க மனுஷருக்கு செய்த உதவிகள் மனுஷர்கள் மறந்து போகலாம், நீங்க பட்ட பிரயாசத்தை எல்லாம் மறந்து போகலாம், அவங்க நம்மளை விட்டு விலகியும் போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை விட்டு விலகாதவர். நீங்க பட்ட பிரயாசம், நீங்க விட்ட கண்ணீருக்கெல்லாம் பதிலை அவர் வைத்திருக்கிறார். உங்களை ஒரு ஸ்தானத்துல, உங்களை ஒரு உயர்வுல கர்த்தர் வைக்க போகிறார். உன் மூலியமா உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகுது, உன் மூலியமா உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட போகுது. அதற்காக இன்னும் கொஞ்ச காலம் பாடணுவீங்க. இப்ப படுகிற இந்த பிரயாசத்தை தொடர்ந்து பாடுங்க, கை விட்டுறாதீங்க. நீங்க இல்லைன்னா அந்த குடும்பம் இல்லை. நீங்க அக்கறைப்படலாம், அந்த குடும்பத்தை அக்கறைப்படுறதுக்கு யாரும் இல்லை. நீங்க நேசிக்கிற மாதிரி அந்த குடும்பத்தை நேசிப்பதற்கு யாரும் இல்லை. அதனாலதான் கர்த்தர் அந்த குடும்பத்துல, அந்த வேலையில கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அந்த பொசிஷன்ல கர்த்தர் வச்சிருக்கிறார். அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இது வரைக்கும் உன்னை ஹானர் பண்ணிருக்க மாட்டாங்க. உன்னுடைய பிரயாசம் அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. ஆனா ஒரு நாள் கர்த்தர் உன்னைய கொண்டு அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது, இவங்க எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்காங்க, இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, இவங்க இல்லைன்னா நாங்க இல்லை அப்படின்னு சொல்ற லெவலுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வர போகிறாங்க. உங்க குடும்பத்தாரெல்லாம் சொல்லுவாங்க,
எவ்வளோ கஷ்டப்படுவீங்க நீங்கள். வேலைக்கு போகிறீங்க, ஷாம்லா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த பாத்திர கடையில் நிற்கணும், மேலே ஏறிலாம் எடுக்கணும். எவ்வளோ கஷ்டம். யாருக்காக பண்ணுறீங்கன்னு அந்த அம்மாட்ட கேட்டால், எல்லாம் என் பிள்ளைகளுக்காக தான் பண்ணுறேன், என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும். அவங்களுடைய எண்ணம்லாம் அவ்வளோதான். நம்ம எல்லாருடைய எண்ணம் அதுதானே, என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும், எனக்கு இதெல்லாம் வேணும், நான் இதெல்லாம் சம்பாதிக்கணும், நான் இதெல்லாம் அனுபவிக்கணும். யாராவது சொல்கிறோமா? கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும். என் பிள்ளைங்களுக்காக தான் ராப்பகல் பார்க்காம உழைக்கிறேன். என் பிள்ளைங்களுக்காக தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கால் கடுக்க நிற்கிறேன். என் பிள்ளைங்களுக்காக உடம்புலி எல்லாம் மறந்து நான் வேலை செய்கிறேன். என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் சந்ததி நல்லா இருக்கணும். அந்த பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். அதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க படுகிற பிரயாசத்தினால உங்களுடைய குடும்பம் மீட்கப்பட போகிறது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உங்களுடைய சந்ததிகளே ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கறதுனால, நீங்க கொஞ்சம் பாட அனுபவிக்கிறதுனால. இப்ப சொல்லுங்க, பாட அனுபவிக்கலாமா? உங்களுடைய சந்ததி, உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் பாட அனுபவிக்கலாமா? ஆனா பாட அனுபவிக்கும் போது சில நேரத்துல சோர்ந்து போயிடுதே, மனசு வலிக்குதே, வார்த்தைகள் காயப்படுத்துதே. இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் என்னங்க பண்றது? அதுக்காக தாங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். சோர்ந்து போய் இருக்கீங்களா? காயப்பட்டு இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தை தான். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுங்க, அவருடைய வழிகளில் நடங்க. சொல்றவங்க சொல்லுவாங்க, திட்டுறவங்க திட்டுவாங்க, காயப்படுத்துறவங்க காயப்படுத்தட்டும், புரிஞ்சுக்காதவங்க புரிஞ்சுக்காம இருக்கட்டும். ஆனா உங்களுடைய ஸ்தானத்துல நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சந்தைகளுக்கு கொடுப்பது நிச்சயம். உங்களையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார், உங்களையும் கர்த்தர் பலப்படுத்துவார். அதெல்லாம் தாங்கிக் கொள்வதற்கு மனசு தைரியத்தை கொடுப்பாருங்க. எத்தனை வார்த்தை பேசியிருப்பாங்க, அதெல்லாம் தாங்கிக் கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். சொல்லுவாங்க. அப்போ மெச்சூரிட்டினா என்னது? அவன் சொல்லிட்டான் அப்படின்றதால அவனை நான் விட மாட்டேன் அப்படின்ற மெச்சூரிட்டி இல்லை, பக்குவம் இல்லை. சொன்னா சொல்லட்டும், தெரியாம சொல்றான், பரவாயில்ல, நான் மன்னிச்சிடுறேன். மெச்சூரிட்டிக்கு வயசு தேவையில்லைங்க. முதிர் வயதாக இருந்தாலும் சரி, சின்ன வயசாக இருந்தாலும் சரி, அந்த புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம். அவங்க தானே சொல்றாங்க, தெரியாம சொல்றாங்க. வயசானவங்க தானே, வயசானவங்களுக்கு தெரியாம சொல்றாங்க. சின்ன பையன் தெரியாம பேசிட்டான், பரவாயில்ல விடுங்க. அந்த மன்னிக்கிற குணம், அந்த விட்டு கொடுக்கிற குணம் நமக்குள்ள இருக்குன்னா தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இல்லை, எனக்குள்ள நான் மன்னிக்க முடியல, எனக்குள்ள ஒரு வைராகி இருக்கு, நான் அவங்கள பழி வாங்குவேன், நான் பேசிய தீருவேன், நான் சண்டை பிடிப்பேன் அப்படின்னா தேவனுக்கு நம்ம இடம் கொடுக்கவில்லை என்ற அர்த்தம். நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுப்பவர்களாய் இருப்பீர்களானால், தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களாய் இருப்பீர்களானால், தேவனுடைய வழியில் நடக்கிறவர்களாய் இருப்பீர்களானால், இழந்தவைகள் எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும், திரும்ப நாம் தேவ சமூகத்தில் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று நினைப்பவர்களானால் நம்முடைய குணத்துல மாற்றங்களை கொண்டு வந்துடும். நான் சொன்ன மாதிரி தான், அவங்கள விட்டுருங்க. அவங்க பேசின வார்த்தைகள்லாம் மறக்காது. உடஞ்ச கண்ணாடி உடஞ்சதுதான், விரிசல் உள்ளதுதான். ஆமா, விரிசல் உள்ளதுதான். திரும்ப ஒட்ட வைக்க பாருங்க. உறவுகள் பிரிந்திருப்பது நல்லா இல்ல. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். நீங்க சமாதானம் பண்றீங்களா? ஏ விடுப்பா விடுப்பா, சரிப்பா விடுப்பா, சரி விடு போட்டோம், அவனை விடு, விட்டு கொடு, நீ விட்டு கொடு, நீ மன்னி அப்படின்னு ஒருத்தர் யார் சொல்றாங்களா, அவங்க யார் தெரியுமா? தேவனுடைய புத்திரரா, கடவுளுடைய பிள்ளையா. வேதம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர், கடவுளுடைய பிள்ளைகள். அப்ப சமாதானம் பண்ணாதவங்க, அதை நான் சொல்லலை யாருன்ட்டு. நம்ம சமாதானம் பண்றவர்களாய் இருப்போம், உறவுகளை சேர்ப்பவர்களாய் இருப்போம், மன்னிக்கிறவர்களாய் இருப்போம், விட்டு கொடுக்கிறவர்களாய் இருப்போம். இப்படி நம்ம இருக்கும் பொழுது, இதுதான் நான் கடைசியா சொல்லக்கூடிய டேக் ஹோம் மெசேஜ். கடைசியா சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் இதுதான். இந்த குணாதிசயத்துல நாம் இருந்தோமானால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கை கொள்ளுகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களாய் இருப்போம். அப்ப அவருடைய வழிகளில் நடக்கும்போது, அவருடைய கட்டளை கை கொள்ளும் போது கர்த்தர் தமக்கு பரிசுத்த ஜனமாய் நம்மை நிலைப்படுத்துவார். நாம் அவருடைய ஜனமாய் இருக்கும்போது நம்மிடத்தில் இருந்து இழந்து போனவைகள், தொலைந்து போனவைகள், திருடப்பட்டவைகளை எல்லாவற்றையும் தேவன் நமக்கு திரும்ப கொடுப்பார். இந்த மாதத்துல திரும்ப கொடுக்க போகிறார். யாத்திரை 9:16 அவர் நம்மிடத்துல வல்லமையான காரியங்களை செய்ய போகிறார். இந்த மாதத்தில் அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி அந்த வார்த்தை நம்மிடத்தில் கிரியை செய்ய வேண்டும் என்றால் நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும்.
அவர் சொன்னபடி வல்லமையை, அவருடைய வல்லமை நம்மிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தும்படியாகவும் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த போகிறார். நீங்கள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றால் இந்த குணாதிசயங்களோடு இல்லைன்னா நீங்கள் நிலை நிற்க முடியாது. இடறி விழுவீர்கள். இடறி விழுந்தால் நம்ம மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததிகளும் பாதிக்கப்படுவார்கள். எனவே கர்த்தர் சமூகத்தில் நிலை நிற்பதற்கு நம்முடைய குணத்தில் சேஞ்சஸை கொண்டு வாங்க. கர்த்தருடைய வல்லமையை இந்த மாதத்தில் காண்பீர்கள். ஹல்லேலூயா. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லி இது வரைக்கும் நான் விட்டு கொடுக்காம இருந்திருக்கலாம். இந்த நாளில் நான் விட்டு கொடுக்கிறேன் ஏசப்பா. இந்த நாள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் கொடுக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, எனக்காக நீர் ரத்தம் சிந்தினீரே ஏசப்பா. எனக்காக நீர் மரித்தீரே ஏசப்பா. ஆண்டவரே, என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய சந்ததிக்காக நான் விட்டு கொடுக்கிறேன் ஏசப்பா. எல்லா சூழ்நிலையும் விட்டு கொடுக்கிறேன். என்னை நிலை நிறுத்துங்க ஏசப்பா. எழுந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே என்னை ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவர் சமூகத்தில் கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் எத்தனையோ இழந்துட்டேன் ஏசப்பா என் வாழ்க்கையில். ஆனால் உங்களை நான் இழக்கலை ஏசப்பா. ஆண்டவரே, நான் உங்களை விடலை ஏசப்பா. உங்களை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். உங்கள் வார்த்தையை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன் ஏசப்பா. உங்கள் வழியில் நான் நடக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, திருச்சபைக்கு வரும்போது இப்படிப்பட்ட உற்சாகமான வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தை ஆண்டவரே சீர்படுத்துகிறது, ஸ்திரப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது. உங்க திருச்சபையை நாடி வந்திருக்கிறேன், உங்களை நம்பி வந்திருக்கிறேன். என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேளுங்க அப்பாட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வழி நடத்துவார், ஆலோசனை கொடுப்பார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உங்களை கைவிடாமல் நடத்துவார். அவர் யோசனையில் பெரியவராய் இருக்கிறார். உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடி வெள்ளியே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. அவர் வழி நடத்துகிறவர். அவருடைய கரங்களில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க, உங்க சிந்தையை ஒப்புக்கொடுங்க. அவர் உங்களை வழி நடத்துவார். தேவையானவற்றை நமக்கு போதித்து சரியான பாதையில் நம்மை நடத்தி நம்முடைய வாழ்க்கையை உயர்வுக்கு நேராய் நடத்துகிறவர் அவர். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போமா? எங்களை அருமையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் சப்பா. உடைய மகிமையினாலும் பிரசன்னத்தினாலும் நீர் நிறைத்ததுக்காக நன்றி. உடைய வார்த்தையை கொண்டு பேசினதுக்காக நன்றி. உடைய வாக்கு தத்ததுக்காக நன்றி ஏசப்பா. உடைய வல்லமையான காரியங்களை எங்களிடத்தில் நீர் காண்பிக்கும்படியாகவும் ஆண்டவரே உடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் எங்களை நிலை நிறுத்தினீரே. நாங்கள் நிலை நிற்பதற்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்தீரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, தொடர்ந்து நாங்கள் நிலை நிற்க, இடறி விழாமல் இருக்க எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. திருச்சபை குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வர தடைப்பட்டவர்களையும் நினைக்கிறேன் ஏசப்பா. வரும் நாட்களில் கொண்டு வாங்க, ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். திருவிருந்து பந்திக்கு நேராக ஆயத்தப்படுவோம்.
இப்பொழுதும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் திருவிருந்துக்கு நேராய் நாம் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் முன்பதாக வந்து